சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த அமர்வில் சைவாகமம் தொடர்பான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ற இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய சேர்மன், செக்ரட்டரி, பிரின்சிபால் ஆகிய அனைவருக்கும் மற்றும் இதை ஒருங்கிணைத்து இதை நடத்தி கொண்டு வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நமஸ்காரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வானது காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகளாக திகழ்ந்த பூஜ்ய ஸ்ரீ ஜெகேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய நினைவாக இந்த கருத்தரங்கமானது நடைபெறுகிறது. ஒரு மகான்களை எல்லாம் நாம் நினைக்கும் பொழுது சாதாரணமாக அவர்களை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அளவில் அமைய வேண்டும் என்பதற்காக தற்போதைய பீட்டாதிபதிகளாக திகழக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகள் பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய ஆணையின்படி, ஆக்ஞையின்படி இந்த நிகழ்வானது ஒரு 4 நாள் கருத்தரங்கமாக பாரதிய சாஸ்திர சாகரம் என்ற பெயரில் பாரத தேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரமானது ஒரு சாகரம் போன்று, ஒரு கடல் போன்று ஆழ்ந்தும் அகன்றும் இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, அசை போடுவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக இந்த கருத்தரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் தேவையான ஒரு கருத்தரங்கம். அதோடு கூட இது போன்ற கலைக்கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படை விஷயங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்பதை மனதிற்கொண்டு மிகவும் தேவையாக இந்த பாரதிய சாஸ்திர சாகரம் என்ற பெயரில் இந்த செமினாரானது, இந்த கருத்தரங்கானது அமைக்கப்பட்டு நடந்து வருகிறது. இன்றைய தினம் 3வது நாள். இன்றைய தினம் இதில் மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த படிப்பானது, கல்வியானது நம் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை மட்டுமே கற்றுத்தரக்கூடிய கல்வியாக இருக்கிறது, கற்று கொள்ளக்கூடிய கல்வியாக இருக்கிறது. நாம் படிக்கக்கூடிய விஷயத்தை படித்தால் அடுத்து நமக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும், பிறகு சம்பாத்தியம், பிறகு குடும்பத்தை நடத்துவது. இந்த அளவில்தான் நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வியானது அமைக்கப்பட்டிருக்கிறது, அமைந்திருக்கிறது. ஆனால் இது போதுமா என்று கேட்டால் இது போதாது. நமது வரலாறை நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டால் பிற மதத்தை சார்ந்தவர்கள் வரலாறு தெரியாத நம்மை எந்த விதத்தில் அழிக்கலாம் என்று நிச்சயமாக திட்டம் போட்டு நம்மை அழித்து விடுவார்கள். எனவே நமது வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும், நமது சமயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அனைத்து மக்களும் ஏதோ ஒரு சமயத்தை, ஏதோ ஒரு ரிலீஜியன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமயத்தை, ஒரு மதத்தை சார்ந்தவராகத்தான் இருப்பார்கள். எந்த மதத்தையும் நாம் சாராதவன் என்று வீம்புக்காக ஒரு சிலர் தற்பொழுது இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய முன்னோர்களை பார்த்தால் அவர்களும் ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு கூட ஒரு சமயம் உண்டு. பின்தங்கிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறோம். அவர்களுக்கும் ஒரு சமுதாயம் உண்டு, ஒரு மரபு உண்டு. எனவே நாம் அனைவரும், வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும்
அவரவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ எந்த சமயத்தை சார்ந்தவர்களோ அந்த சமயம் தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், குறைந்தபட்ச விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக பிறர் நம்மை தாக்குவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு என்ன தேவை என்றால் சமயத்தை பற்றிய மதத்தை பற்றிய புரிதல் தேவை. அந்த புரிதல் இல்லை என்றால் எவர் வேண்டுமானாலும் உங்களை எல்லாம் உங்கள் வாழ்வாதாரத்தை அழித்து விடுவார்கள். எனவே பாதுகாப்பிற்காக, உங்களது பாதுகாப்பிற்காக, உங்களது வாழ்க்கைக்காக, நமது வாழ்க்கை பாதுகாப்பிற்காக சமயம் பற்றிய புரிதலானது தேவை. அதற்காகத்தான் பெரியவர் பாரதிய சாஸ்திர சாகரம், சாஸ்திரம் என்ற வார்த்தையை கேட்டாலேயே இது ஏதோ இந்த விஞ்ஞான யுகத்திற்கு தேவையற்ற ஒன்று என்ற ஒரு மனப்பாங்கானது, பாவனையானது அனைவருக்கும் இருக்கிறது. அவ்வாறு கிடையாது, அது தவறு. சாஸ்திரம் என்பது கடைக்கோடி மக்கள் வரை அனைவரும் வாழ்வதற்கான விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் ஒரு சில பகுதிகள் அனைவரின் வாழ்க்கைக்கும் தேவையற்றதாக இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் அனைவருக்கும் பாதுகாப்பதுதான் இந்த சாஸ்திரங்களின் ஒரு நோக்கம். தற்போது நாம் பார்த்தால் ஹிந்து மதம் என்று சொல்லக்கூடிய நமது மதம், சனாதன தர்மம் என்று சொல்கிறோம். இது இந்த சனாதன தர்மம் மதம் என்பது நாம் வாழக்கூடிய ஒரு விதம். இந்துக்கள் என்று சொன்னால் எவ்வாறு வாழ வேண்டும், பிற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும், எது போன்று அவர்கள் உடைகளை எல்லாம் உடுத்த வேண்டும், எது போன்று அவர்களை தனது அணிகலன் போன்றவற்றை எல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது, ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம், மரபெல்லாம் தானாக தோன்றிய ஒன்று அல்ல. பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல யுகங்களாக நமது முன்னோர்கள் பின்பற்றக்கூடிய ஒன்று. நமது முன்னோர்கள் பின்பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்க கிடைக்கும்? வாய்க்கு வந்தபடி யாரோ ஏதோ சொல்றது அப்படின்றது கிடையாது. அப்ப இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அதற்கு தான் பெரியவர் இப்படி ஒரு அமைப்பை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் 4 நாட்கள் நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் அதுவே நமது இந்து மதத்திற்கான விஷயங்கள் எல்லாம் பொதிந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்ப நீங்க பார்க்கும் பொழுது முதல் நாள் வேதங்களை பத்தி பாத்தீங்க. வேதங்கள் அப்படின்றது இந்து மதத்தினுடைய, சனாதன மதத்தினுடைய ஆதாரமானது. வேதங்கள் எப்ப உண்டாயிற்று அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது உலகத்திலேயே உண்டான முதல் இலக்கியம் வேதங்கள் தான், ரிக்வேதம் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நம்ம பெருமைப்படணும். உலகத்திலேயே முதல்ல இலக்கியம் எழுதப்பட்டதுன்னு வச்சுன்னு நாம பார்த்தோம்னா ரிக்வேதம் தான் முதல் தோன்றிய இலக்கியம்னு சொல்றாருன்னா, அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கணும் பாருங்க. ஒரு பாஷையை கத்துக்கொண்டு அந்த பாஷையில் அழகாக எழுத கத்துக்கொண்டு கவிதை போன்ற ரீதியில் அதை எழுத வேண்டும் என்றால் அப்போது எந்த அளவுக்கு அவர்கள் முன்னேறி இருப்பார்கள். அவரது அறிவுத்திறனானது, நமது முன்னோர்களது அறிவுத்திறனானது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு பெருமைப்பட வேண்டும். ஏன்னா நம்ம மதத்தை பத்தியான விஷயமே தெரியாம எல்லாரும் பலர் இதை இகழக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த மனசுல ஒரு நல்ல தெளிவுத்தன்மை இல்லாமல் ஒரு குறுகிய மனப்பான்மை நமக்கே விடுகிறது. அதெல்லாம் போகணும்னா தெரிஞ்சுக்கணும். அப்படி நமது மதத்திற்கு மூல நூலாக, உலகத்திலேயே முதலில் தோன்றிய முதல் நூலாக திகழக்கூடிய வேதங்கள், அதுதான் நமது மதத்தினுடைய சம்பிரதாயத்தினுடைய ஆதாரம். 4 வேதங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அடுத்து வேதாங்கங்கள் என்று கேட்டீர்கள். 6 வேதாங்கங்கள் என்று அந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்டு இருப்பீர்கள்.
வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களுக்கும் அங்கமாக, அங்கம் என்றால் அங்கம் போன்று, அங்கம்னா உறுப்பு, ஒரு மனிதனுக்கு உறுப்பு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல் வேதங்களுக்கு உறுப்பாக, உறுப்பு என்றால் உறுப்பு போன்று திகழக்கூடியவை 6 சாஸ்திரங்கள். அது ஷடங்கங்கள் என்று பார்த்தோம். அடுத்து உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்கள் வேதாந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவை. அது 10 உபனிஷத்துக்கள் தசோபனிஷதா என்று முக்கியமானவை. அதை தவிர்த்து 108 உபனிஷத்துக்கள் என்று அவற்றையெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அடுத்து இந்தியன் பிலசாபிக்கல் சிஸ்டம் என்று அதை பார்த்திருப்பீர்கள். தரிசனம் என்று சொல்வார்கள். தத்துவ துறைகளை பற்றியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அடுத்து ஸ்ரீ வைகானச ஆகமத்தை பற்றி பார்த்திருப்பீர்கள். அடுத்து பாஞ்சராத்திர ஆகமம், தற்பொழுது சைவாகமம், அதுபோல் இதிகாச புராணங்கள். இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லா கல்வித்துறையும் வந்துருது. இதெல்லாம் கல்வித்துறைன்னு பேரு. இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய கல்வித்துறை வேற மாதிரி இருக்கு. இந்த கல்வித்துறையை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம படிக்கக்கூடிய கல்வித்துறை பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது தொடர்பான விஷயங்கள் தான் கல்வித்துறையாக அமைந்திருக்கிறது. எல்லாமே அது கலை கல்லூரியாக இருக்கலாம், அறிவியல் கல்லூரியாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப கல்லூரியாக இருக்கலாம், மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், சட்டக்கல்லூரியாக இருக்கலாம். எந்த கல்லூரியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம எப்படி வாழணும், வாழ்க்கைக்கு தேவையான பொருள் என்னென்ன, அந்த பொருளை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த பொருள்களை எப்படி உற்பத்தி பண்றது, இது எப்படி வியாபாரம் பண்றது, இதுதான் நம்முடைய கல்வித்துறைகள். ஆனால் அந்த காலத்து கல்வித்துறை இருக்கு இல்லையா, இந்த நீங்க பார்த்திருக்கக்கூடிய அத்தனையும் அந்த காலத்து கல்வித்துறைகள். இந்த கல்வித்துறைகள்லாம் எதை பத்தி பேசுறது அப்படின்னா, நமது பெரியவர்கள் வாழ்க்கைய 2ஆ பிரிச்சிருக்காங்க. இவங்க இந்த உலகத்துல வாழவே போறது இல்ல, ஏதோ சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. நமது இந்து மதமானது இந்த உலகத்தில் நீ எவ்வாறு வாழ வேண்டும், உனக்கு இந்த உலகத்தில் தேவையான எல்லா பொருட்களையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் நமது மதமானது, சமயமானது சொல்லி தருகிறது. அதுல மதம்னா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். மதம் அப்படின்னா திமிர், மதம் அப்படின்னா கொள்கை. நமது முன்னோர்கள்லாம் நீ இப்படிதான்ப்பா வாழணும், நீ இப்படி வாழறதான் எங்களது கருத்து, எங்களது கொள்கை அப்படின்னு அவர்கள் தனது இளைய தலைமுறைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கொள்கைக்கு மதம்னு பேர். நாம அனைவரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஒரு சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவரவர்களுக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் வேற வேற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது, சைவர்கள்னு பாக்குறீங்க, சைவர்களுடைய பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கு. வைஷ்ணவர்கள்னு பாக்குறோம், வைஷ்ணவர்களுடைய பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கு. சாக்தர்கள்னு பாக்குறோம், அவர்களுடைய பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கு. பௌத்தர்கள் பார்க்கிறோம், அவர்களது பழக்க வழக்கம் வேறு மாதிரி. சமணர்கள், அவர்களது பழக்க வழக்கம் வேறு மாதிரி. இப்படி பார்க்கும் பொழுது அனைவரும் அவரவர்களது மூதாதையர்கள் கொள்கை என்னவோ அந்த கொள்கையை ஒட்டி வாழ்வதனால் அவர்களுக்கு சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு மதம் என்று பெயர். அந்த மதம் இருக்கு இல்லையா, கொள்கை இருக்கு இல்லையா, கொள்கையை அடி ஒற்றி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இது முதல் ஸ்டெப் என்னன்னா கொள்கைன்றது. அடுத்த நிலையில என்ன பண்ணுவான்னா, இத நீ பண்ணியே தீரணும்டா, என்னுடைய கொள்கைக்கு உட்பட்டவனாக இருந்தால் இதையெல்லாம் செய்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சமயகான்னு பேர். சமயம்ன்ற வார்த்தைக்கு கட்டுப்பாடு, இதெல்லாம் ஒரு விதிமுறைகள், இந்த விதிமுறைகளை நீ மீறக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சமயகான்ற ஒரு பெயரானது பொருந்துகிறது. அப்ப முதல்ல மதம்,
அதுக்கு அடுத்தது சமயா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பலர் பலவிதமான ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கூட புரிந்து கொள்வதற்கு இந்த வகை சரியாக இருக்கும். அப்படின்னா இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த வேதங்கள், வேதாங்கங்கள், உபனிஷத்து இதெல்லாம் என்னது அப்படின்னா, ஒரு மதம், ஒரு சமயம்னு சொல்லும் பொழுது அந்த மதத்திற்கான ஒரு நூல் தேவைப்படுறது, ஒரு புஸ்தகம், அந்த சமயத்திற்கான ஒரு புஸ்தகம், இந்த சமயத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் சொல்லக்கூடிய விரிக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சமய நூல், மத நூல்னு பேர். அதை நாம கல்வித்துறைகள், வித்யாஸ்தானங்கள்னு குறிப்பிடுவோம். வித்யாஸ்தானங்கள்னு, இந்த வித்யாஸ்தானங்கள்னு சொல்லும் பொழுது எத்தனை வித்யைகள், வித்யைனா கல்வின்னு மனசுல வாங்கிக்கணும், கல்வித்துறை மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நமது மரபு முதல்ல 4 கல்வித்துறை அப்படின்னு ஆரம்பிச்சான். இந்த 4 கல்வித்துறை என்னும் பொழுது 4 வேதங்கள் தான் கல்வித்துறை. கல்வித்துறைனா எப்படி நீங்க ஒரு டிகிரி படிக்கிறீங்க, படிச்சுட்டு அதுல உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதை லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ, அதன் படி நடந்து வாழ்க்கையை நடத்துவதற்கான வருமானத்தை எவ்வாறு நீங்கள் ஈட்டுகிறீர்களோ, இதே போல் இந்த 4 வேதங்கள்னா அந்த வேதங்கள் சொல்லிய முறைப்படி வாழுதல். ஒரு கல்வியை படிச்சுட்டு இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்ல, அது என்ன சொல்லியிருக்கோ அந்த பிரகாரம் நடந்து இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா வருமானத்தை ஈட்டுறோம். அதுக்கு மட்டும்தான் படிக்கிறோம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லாம இந்த 4 வேதங்கள் சொல்லிய வழியில் நடந்து வாழ்க்கையை நடத்துவது. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2 விஷயங்களை முன்னோர்கள் பார்க்கறாங்க. ஒண்ணு, இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு அதை ஒரு பிரிவா பிரிச்சிருக்காங்க. இன்னொன்னு, இந்த உலகம் தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்தை நல்ல முறையில் நாம் அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு 2 விஷயங்களை பெரியவர்கள்லாம் பார்த்திருக்காங்க. நீங்க நினைப்பது போல நமது சம்பிரதாயமானது, மதமானது ஏதோ இந்த உலகம் தொடர்பே இல்லாத வேற்று கிரகவாசிகள் இவங்க அப்படின்னு அப்படி தப்பா நினைச்சுக்க வேண்டாம், அது தவறு. இந்த அத்தனை புஸ்தகங்கள்லேயும் நீ இந்த உலகத்தில் எவ்வாறு சந்தோஷமாக வாழலாம், வாழ வேண்டும், வாழ முடியும், இந்த விஷயங்கள்லாம் இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த உலகம் நீங்க படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னா இந்த உலகம் சார்ந்தது மட்டும்தான். ஆனா இந்த கல்வித்துறைகள் இந்த உலகம் சார்ந்த விஷயத்தையும் சொல்கிறது, வேற்று உலகம் சார்ந்த விஷயத்தையும் சொல்கிறது. இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் ஐஹிகம்னு சொல்லுவான், வேறு உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆமுஷ்மிகம்னு குறிப்பிடுவான். இது ஏன் இப்படி 2 ஒத்துக்கணுமா அப்படின்னும் பொழுது அதை நமது முன்னோர்கள்லாம் ஆராய்ச்சி பண்றான். இந்த உலகம், வாழ்க்கை, எல்லோரும் ஒன்னாதான் பிறக்கிறா. ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 குழந்தை பிறக்கிறது. 2 குழந்தையில ஒரு குழந்தை ரொம்ப நன்னா இருக்கு, ஒரு குழந்தை ரொம்ப சுமாரா இருக்கு. ஏன், என்ன காரணம்? ஒரே இனத்துல பிறக்கிறா, ஒருத்தர் ரொம்ப பணக்காரரா இருக்கார், அவரோட கூட பிறந்தவர் ரொம்ப ஏழையா இருக்கார். ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியா இருக்கார், ஒருத்தர் ரொம்ப சுமாரா இருக்கார். ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கார், ரொம்ப அசிங்கமா இருக்கார். ஒருத்தருக்கு உடம்புல வியாதியே இல்லை, ஒருத்தருக்கு உடம்பு முழுக்க வியாதி. எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி நம்ம சாஸ்திரம்னு இத்தனை சாஸ்திரம் பார்த்தீங்களா, இவ ஆலோசனை பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிக்கிறான். காரணம் என்னன்னு யோசிக்க நான் சொல்ற மாதிரி சாதாரணமான நடக்கல. அது ஒரு 1,00,000 பக்கங்கள் புஸ்தகங்கள் எழுதி 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 யோசிச்சு கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வரா. இது மாதிரி நம்ம வாழ்க்கைகள்ல வித்தியாசங்கள்லாம் வர்றதுக்கு வேற ஒரு பிறவி காரணமாக இருக்கணும். வேற புறவியில பண்ணிருக்கக்கூடிய நமது கர்மா, வினைகள், நாம் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் அதுதான் காரணமாக இருக்கணும். அப்ப வேறு வினைன்னு வரும்பொழுது அந்த வினையிலேருந்து புண்ணியங்கள் பாபங்கள்னு இருக்குன்னு ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் வர்றது. புண்ணிய பாபங்கள்னு வரும்போது இந்த புண்ணிய பாபங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரு உலகம் ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கணும். ஏதோ வேற்று உலகம் இருக்கு, இறைவன் இருக்கார், வினை இருக்கு, வினை பயன் இருக்குன்றதெல்லாம் சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் சொல்லலாவா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி
நிறைய கேள்வி கேட்டு வேற வழியே இல்லப்பா, வேற பிறவி இருக்கு, கர்மாக்கள்லாம் வினைகள்லாம் இருக்கு, அதை ஒத்துக்கணும், இறைவன் இருக்கான்னு ஒத்துக்கணும்னு அதை தீர்மானம் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதை உங்களுக்கு நூல்களாக கொடுக்குறான். இப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த உலகம் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்த்திருக்கக்கூடிய அத்தனை கல்வித்துறையிலையும் படர்ந்து இருக்கு. வேதங்கள்ல 4 வேதங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணா அதுலயும் நான் சொல்ற விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. வேதாங்கங்கள்னு சொல்லக்கூடிய ஷடங்கங்களையும் அந்த விஷயங்கள் அடைஞ்சிருக்கு. உபனிஷத்து அதுலயும் அடங்கியிருக்கு. அது மாதிரி தர்சனங்கள் அதுலயும் அடங்கியிருக்கு. இப்படி பார்த்து அப்ப வேறு உலகங்கள்லாம் இருக்கு, கடவுள் இருக்கான்னு உடனேவே அப்ப நாம இந்த வாழ்க்கைய வாழக்கூடிய லௌகிக வாழ்க்கைய நல்ல முறையில் நாம வாழணும். தொழில் என்ன வேணா பண்ணு, நீ என்ன தொழில் வேணா பண்ணும். இதே மாதிரி வைதிக முறைதான் உன்னுடைய தொழிலா இருந்துட்டு போட்டோம். ராஜ்ய பரிபாலனம் பண்றது உன்னுடைய தொழிலா இருந்துட்டு போட்டோம். அதே போல உழவு பண்றது உன் தொழிலா இருந்துட்டு போட்டோம். சம்பாதிக்கிறது வியாபாரம் பண்றது உன் தொழிலா என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த தொழில்ல உன் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை இப்படிலாம் நீ அமைச்சுண்டன்னா அப்ப உனக்கு உன்னுடைய கர்மா, உன்னுடைய வினையானது நல்ல வினையாக அமையும். அதன் மூலமாக புண்ணியம் ஈட்டலாம். அதன் மூலமாக ஒருவேளை உனக்கு வேறு ஒரு பிறவி இருந்தால் அந்த பிறவி நல்ல விதத்தில் அமையும். அதை தவிர இந்த பிறவியும் நல்ல விதத்தில் அமையும். இதே போல் இறைவனை சென்று அடையலாம். இப்படின்னு இவாலாம் யோசிக்கிறான். இப்படி யோசிக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குதான் தர்சனம்னு பேரு. தர்சனங்கள்னு நீங்க இந்தியன் பிலசாபிக்கல் சிஸ்டம்ஸ்னு பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமா இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழணும், எப்படி வாழணும் அப்படின்னும் பொழுது இந்த வேதம் சொல்லிருக்கக்கூடிய 4 வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய மார்க்கங்கள் எந்த விதத்துல வேணா வாழலாம். வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய விதம் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அதுவும் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்படி இல்ல உபனிஷத்துக்கள் சொல்லிருக்கக்கூடிய முறைப்படி நான் வாழ்வேன்னா அதுவும் வாழலாம், தப்பு ஒண்ணு இல்லை. இதை தவிர இந்த வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய மார்க்கம்ன்றது ஒண்ணு, அதை நான் விட்டுடுறேன். உபனிஷத்துக்கள் சொல்லிருக்கக்கூடிய மார்க்கங்கள் ஒண்ணு. சுருக்கமா சொல்லணும்னா வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய முறையில என்னென்னலாம் அடங்கியிருக்கு அப்படின்னா, நீ யாகங்கள் பண்ணணும், ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணி சொர்க்கலோகம்னு ஒரு லோகத்துக்கு போகலாம். இந்த உலகத்தை காட்டிலும் சொர்க்கலோகம்ன்றது கொஞ்சம் சுகம் வருமே தவிர துக்கம் இருக்காது. இந்த உலகத்துல உனக்கு ஒரு சுகம் வந்தா உடனே அதை ஒட்டி துக்கமும் வந்துடும். ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது சுவையா இருக்குன்னா சாப்பிட்டு முடிச்சக்கு அப்புறம் ஒரு அளவு மீறும் போது வயிற்று வலி வந்துருது. அப்போ ஒரு சுகத்தோட சேர்ந்து துக்கம் ரெண்டும் கலந்திருக்கு இந்த உலகத்துல. அந்த சொர்க்கம்னு சொல்லக்கூடிய உலகத்துல சுகம் மட்டும்தான் இருக்கும், துக்கம் இருக்காது. அப்ப அதற்கான காரியங்கள்லாம் செய்வது, யாகங்கள் செய்வது என்ற அது ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் செய்யும் கருமமே தெய்வம் அப்படின்னு அந்த யாகம்தான் பிரதானமே தவிர அதை தவிர தெய்வம்னு அப்படின்றதுக்கு பிராதானியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கம். அப்படிப்பட்ட அதை சொல்லக்கூடிய வேதங்கள், அந்த வேதத்தை பாதுகாப்பதற்காக வந்திருந்த அந்த வேதாங்கங்கள். அடுத்து உபனிஷத்துன்னு வரும் பொழுது அந்த உபனிஷத்துக்கள்ல இந்த யாகங்கள்லாம் பண்ணியே தீரணும், சொர்க்கத்துக்கு போயே தீரணும்ன்றது பெரிய கட்டாயம் ஒண்ணு இல்லப்பா. நீ உலகத்தை பற்றிய ஒரு அறிவு வந்தாலே, ஞானம் வந்தாலே போதும். இது போன்ற விஷயங்களை, இதுதான் இல்லை, இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்தை விசாரம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த இந்தியன் பிலசாபிக்கல் சிஸ்டம்ஸ். இதுக்கு அடுத்து ஒரு மார்க்கம் இருக்கு. அந்த மார்க்கம் தான் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த 3 மார்க்கங்கள். இப்படி வேதங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கு இல்லையா, அவைகளுக்கெல்லாம் உருவம் உண்டுன்னு சொல்லி, அவைகள்லாம் வெறும் உருவமற்ற தெய்வங்கள் இல்லப்பா, அவைகளுக்கெல்லாம் உருவம் உண்டு, அதெல்லாம் பெயர்கள் உண்டு, அவர்களுக்கு என்று தனியாக உலகம் உண்டு. கணபதி என்ற நாள் கணபதிக்கு ஒரு உருவம் உண்டு, உருவத்தோடு கூடிய அவர் வசிக்கக்கூடிய ஒரு உலகம் உண்டு. பரமேஸ்வரன் சிவபெருமான் என்று சொன்னால் அவருக்கு ஒரு உருவம் உண்டு, அவர் இருக்கக்கூடிய ஒரு உலகம் உண்டு. சக்தி என்று சொன்னால் அம்பாளுக்கு ஒரு உருவம் உண்டு, வசிக்கக்கூடிய இடம் உண்டு என்று தெய்வத்திற்கு
ஒரு உருவம் உண்டு என்றதை நிலைநாட்டி இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய நூல்களுக்கு, கல்வித்துறைக்கு, வித்யாஸ்தானத்திற்கு ஆகமங்கள் என்று பெயர். இந்த ஆகமங்களானது பலவாறாக இருக்கின்றன. அதில் இந்த வேதத்தை, இந்த ஆகமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆகமம்னா இப்படி புரிஞ்சுக்கலாம், உபாசனா மார்க்கம்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஹிந்து மதத்துல பலவிதமான வழிமுறைகள், மார்க்கங்கள் இருக்கு. ஒரு வழிமுறை வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய கர்மாக்கள், யாகங்கள்லாம் பண்றதுதான் உன்னுடைய வேலை, அது கர்ம மார்க்கம்னு பேரு. அப்படி இல்லாம உபனிஷத்துக்கள் சொல்லிருக்க மாதிரி அறிவை, இந்த உலகம் தொடர்பான அறிவு, இந்த உலகம் நித்தியமானதா அநித்தியமானதா அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது உங்களுக்கு ஞான மார்க்கம். ஆனா இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஆகம மார்க்கம் இருக்கு இல்லையா, அது உபாசனா மார்க்கம்னு பேர். தெய்வம் உண்டு, அதுக்கு வடிவம் உண்டு. உன்னுடைய கடமை என்ன தருமா, மனுஷனுடைய கடமை என்ன தருமா, அந்த தெய்வத்திற்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். நீ வேற ஒண்ணுமே கேட்க கூடாது. உன்னை எதுக்கு இறைவன் படைச்சிருக்கார் அப்படின்னா, அவருக்கு தொண்டு செய்வதுதான் உன்னுடைய கடமை. வேற ஞானம் பிரதானம், ஞானத்தினால அதெல்லாம் பேசக்கூடாது. தெய்வம் இருக்கா, கோவில்னு ஒண்ணு இருக்கா, கோவில்ல போய் பணிவிட பண்ணணும். இதுதான் உனக்கு முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம், மதம் தான் ஆகம சம்பிரதாயம். அதற்கு உபாசனா மார்க்கம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உபாசனா மார்க்கம்னு சொல்லும் பொழுது நிறைய சமயங்கள், கணபதி முக்கியமாக அருசமயங்கள் என்று சொல்வார்கள். விநாயகரை பிரதானமாக வழிபடக்கூடிய காணாபத்தியம், அது அந்த மதம், காணாபத்திய ஆகமங்கள். அடுத்து மகாவிஷ்ணுவை பிரதானமாக சொல்லக்கூடிய, வழிபடக்கூடிய பிரதான வழிமுறைகளை சொல்லக்கூடியது காணாபத்திய ஆகமங்கள், வைஷ்ணவ ஆகமங்கள், வைஷ்ணவ சம்பிரதாயம், மதம். அதே போல் சூரியனுக்கு சௌர ஆகமங்கள், சௌர மதம். அதே போல் சுப்பிரமணியருக்கு கௌமார ஆகமங்கள், கௌமார மதம். அம்பாளுக்கு சாக்த ஆகமங்கள், சாக்த மதம். சைவத்திற்கு என்று வரும்பொழுது, சிவபெருமானுக்கு என்று வரும்போது சைவ ஆகமங்கள், சைவ மதம் என்று பிரிகிறது.